மார்னிங். ஸோ ஒன்ஸ் அகைன் கன்ஃபார்ம் பண்ணுங்க, நம்ம இதில் ஆன்லைனில் இருக்கிறவங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க. என்னோட ஆடியோ கிளியரா இருக்கா, இல்லை ரெயின் அந்த மாதிரி மழை சவுண்டு வந்து உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுதா? வாய்ஸ் கிளியரா இருக்குல்ல? வாய்ஸ் கிளியரா இருக்கு. ஓகே, அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம், கிளாஸ் கன்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு உண்டான நியூஸ்ல கரண்ட் அஃபேர்ஸில் என்ன முக்கியமான விஷயங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அப்படியே என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதோட கூடுதல் பொது அறிவு தகவல்கள் அப்படிங்கிறதும் பார்த்துருவோம். அதோடு கூட ரொம்ப முக்கியமானது நெக்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிறது நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு மேத்தமெட்டிக்ஸ் வேணாம், ஏன்னா மேலே மழை அதிகமாக சவுண்டு கேட்கறதுனால நம்ம வந்து மேத்தமெட்டிக்ஸ் இன்னைக்கு வேணாம். இன்னைக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சோடனே ஜிகே தான். ஸோ ரெண்டுமே ஜிகே அப்படின்ற மாதிரி. ஸோ இன்னைக்கு முதல் பக்க செய்தியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 4 அடுக்கு ஜிஎஸ்டி அப்படிங்கிறத 2 அடுக்கு ஜிஎஸ்டியாக குறைத்தமைக்கு நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது சம்பந்தப்பட்ட கூடுதல் தகவல்கள் அப்படிங்கறது பார்க்கலாம். கைல்விழி ஆன் பண்ணி வச்சுக்கலாமா? கைல்விழி. ஜிஎஸ்டி அப்படின்னு சொன்னாவே எக்ஸ்பான்ஷன் என்ன? ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ முதல்ல எந்த நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு தெரியுமா? பிரான்ஸ்ல எந்த வருஷம் அறிமுகப்படுத்தினாங்க? ஸோ 1954 அப்படிங்கறதுல அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ நம்ம எந்த நாட்டோட மாதிரியை நம்ம பயன்படுத்துறோம்? ஸோ நம்ம பயன்படுத்துறது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கனடா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம பயன்படுத்துறது கனடா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சரி, ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜிஎஸ்டி அப்படிங்கிறது எந்த வரிகள் அப்படிங்கிறது ஜிஎஸ்டியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கு? எந்த வரிகள்? இன்டைரக்ட் டாக்ஸ். பொதுவா சொல்றதா ஆல் இன்டைரக்ட் டாக்ஸஸ் கலெக்டிவ்லி நோன் அஸ் ஜிஎஸ்டி அப்படி சொல்லி பாக்குறோம். குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். சரி, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அப்படிங்கறது ஆரம்பத்துல 4 அடுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, இப்ப 2 அடுக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ ரொம்ப முக்கியமானது இப்ப அந்த 2 அடுக்கு என்னன்னு தெரியுமா? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஜிஎஸ்டி அப்படிங்கறது இப்ப 2 அடுக்கு வரியாக இருக்கு. இப்ப 28 அப்படிங்கறதெல்லாம் இருக்கா? சரி, எது இல்ல எது இருக்கு? 4 அடுக்கா இருந்தது 2 அடுக்கா மாறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யார் வேணாலும் சொல்லலாம்ப்பா, கைல்வழிக்கு தெரியலன்னா யார் வேணாலும் சொல்லலாம். அப்ப அப்டேட் பண்ணவே இல்லையா? நான் கிளாஸ் நடத்தினேன் நானு. So 5, 12, 18, 28 இருந்துச்சு. பேசுமா கைல்வழி, பேசுங்க சார். இப்போ வந்து 5% to 18% இருக்கா சார்? ஆமா, 12 இல்ல 28 இல்ல. So 5 and 8 அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. So 18, 5 and 18 அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. So 4 அடுக்கு அப்படிங்கிறது இப்ப 2 அடுக்கா மாறி இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி இப்போ வருமான உச்ச வரம்பு எவ்வளவு இருக்கு தெரியுமா? இன்கம் டாக்ஸ்ல இப்ப வருமான உச்ச வரம்பு அப்படிங்கிறது எவ்வளவு? அதாவது அப் டு இந்த லட்சம் வரைக்கும் கிடையாது அப்படின்னா என்ன சொல்லலாம்? 12 lakhs, 12 லட்சம் ரூபாய் அப்படிங்கறது உயர்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மந்த் வந்து 1 lakh salary அப்படிங்கறது வாங்கினா கூட there is no tax அப்படிங்கிறது. ஸோ டாக்ஸ் அப்படிங்கிறதுக்கு முக்கியமா சொல்லியிருக்காரு, இட் இஸ் அ கம்பல்சரி பேமெண்ட் டு தி கவர்மெண்ட் வித்தவுட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் அப்படின்ற மாதிரி. யார் சொல்றது? இட் இஸ் அ கம்பல்சரி பேமெண்ட் டு தி கவர்மெண்ட் வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் எனிதிங், வித்தவுட் எக்ஸ்பெக்ட், சரியா, எனிதிங் ஃப்ரம் கவர்மெண்ட் அப்படிங்கறத சொன்னது யாரு? மறுபடியும் சொல்றேன், கிளாஸ்ல நல்லா திரும்ப படிச்சு நல்லா ரீகால் பண்ண மட்டும் தான் ஜெயிக்க முடியும். ஒரு வாரம் படிச்சுட்டு நான் அப்படியே நேரடியாக எக்ஸாம் போடுவேன், ரிசல்ட் வாங்கிடுவேன் அப்படின்னு நினைக்க கூடாது. ஸோ இது வந்து ப்ரொஃபசர் செலிக்மேன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப டாக்ஸஸ் அப்படிங்கிறது எத்தனை வகையான டாக்ஸஸ் இருக்குப்பா? 2 types அப்படிங்கிறது. வாட் ஆர் தி 2 types? இன்டைரக்ட் டாக்ஸ் சார். ஏன் என்ன டிஸ்டர்ப்டா இருக்கே? நான் சரியா ஏதோ விட்டு கேக்குற மாதிரி இருக்கு. டைரக்ட் டாக்ஸஸ், இன்டைரக்ட் டாக்ஸஸ். உங்க ஏரியால மழை பெய்யுதா கைல்வழி? எஸ் சார், நல்லாவே பெய்யுது சார். நல்ல மழை பெய்யுது. ஸோ இங்கேயும் ஏர்லி மார்னிங் அப்படிங்கிறது மழை பெய்யுது. அதனால தான் இன்னைக்கு ஆஃப்லைன் கிளாஸஸ் அப்படிங்கிறத கேன்சல் பண்ணோம். ஏன்னா நீங்க ரொம்ப சிரமப்பட்டுருவீங்க. ஸோ டூரிங் த ரெய்னிங் சீசனாக இருக்கிறனாலையும், ஸோ ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி சீசனாக இருக்கிறனாலையும் ஸோ நம்ம அதிகமாக அலைய வேண்டாம்.
ஸோ கைல்வெளி இப்போ ஆன்லைனில் நடத்துறது நேர்த்தியாக இருக்கா இல்லை ஏதாவது டிஸ்டர்ப்டாக இருக்கா? ஏன்னா ஆஃப்லைனில் படிக்கிறீங்க நீங்கள், ஆன்லைனில் படிக்கும்போது வைக்கும்போது ஹவு டு யூ ஃபீல்? இல்ல சார், எனக்கு வந்து நம்ம எடுக்கிறது எல்லாமே வந்து சேமா தான் சார் இருக்கு. ஆஃப்லைன்ல வந்தனாக்கா உங்ககிட்ட டைரக்டா வந்து நான் கொஸ்டின்ஸ் கேட்பேன் சார். இங்கேயுமே நான் கேட்கறேன் சார், புரியலனாக்கா. அதாவது கொஞ்சம் நேரடி அப்படிங்கிறது, அதாவது ரெண்டுமே சேமா தான் இருக்கு, பட் நேரடியாக வந்து இன்னும் கொஞ்சம் வைப் இருக்கும் இல்லையா? கொஞ்சம் வைப் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்க. ஓகே, 12 lakhs அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணிருக்காங்க சார் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ உச்சவரம்பு இன்கம் டேக்ஸ் அப்படிங்கறதோட உச்சவரம்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லுவா? இன்கம் டேக்ஸ் ஆக்ட்னாவே எந்த வருஷம்? இன்கம் டேக்ஸ் ஆக்ட் எந்த வருஷம்? அது எந்த வருஷம் செயல்படுத்தப்பட்டது? யாருக்குமே தெரியாதா? பிரிட்டிஷ் இந்தியா ஆக்ட் அப்படின்றப்ப 1861 சொன்னோம். நம்ம இந்தியாவில் 1961 சொன்னோம். இன்கம் டேக்ஸ் ஆக்ட்னாவே 1961. ஆனால் கேம் டு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஏப்ரல் 1, 1962. 1962 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 1ஆம் தேதி அப்படிங்கிறது வந்து இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது செயல்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது எத்தனை அந்த மாதிரி இருக்கக்கூடிய தலைப்புகளின் கீழே கணக்கிடப்படுதுன்னு தெரியுமா? தம்பி என்ன மணிகண்டன் பிகாம் படிச்சவங்களாம் அவ்வளோ பேர் இருக்கீங்க, உங்களுக்கு ஏற்கனவே நடத்தி வர வச்சிருக்கிறேன், எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. ஏப்பா இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது எத்தனை தலைப்புகளில் கணக்கிடுவாங்கன்னே தெரியாதா? அண்ணாமலைலாம் எம்பிஏவா? பேசுப்பா, கேக்குதுப்பா. சரி தம்பி, நீங்க பேசுறது எனக்கு சரியா கிளியரா இல்ல. சரி ஓகே, 5 தலைப்புகள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கணக்கீடு செய்வாங்க. 5 தலைப்பு மீட் பண்ணுப்பா. ஸோ இன்கம் ஃப்ரம் சேலரி, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின்ஸ், இன்கம் ஃப்ரம் ப்ரொஃபஷன், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், இந்த மாதிரி 5 தலைப்பின் கீழே அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கால்குலேட் பண்ணுவாங்க. நெட் அசெட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம், என்ஏவி அப்படிங்கிறதுல. ஸோ அந்த என்ஏவியில தான் வந்து பாத்தீங்கன்னா டேக்ஸ் அப்படிங்கிறது, இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸோ அந்த மாதிரி லிவி பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது. அப்போ டேக்ஸ் அப்படின்னு சொன்னாவே எந்த பாலிசியில் வரும்பா? டேக்ஸ் அப்படின்னு சொன்னாவே எந்த பாலிசி? ஃபிஸ்கல் பாலிசி சார். எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஃபிஸ்கல் பாலிசி அப்படிங்கறது எதுப்பா இன்க்ளூட் அதுல? சார் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங், அப்புறம் கவர்மெண்டோட இன்கம் ரெவென்யூ, அப்புறம் வந்து பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர். சோ மூணா சொல்லலாம். சோ ஒன்னு வந்து பப்ளிக் டெட்னு சொல்லுவோம். பப்ளிக் ரெவென்யூ, பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர். பப்ளிக் டெட் பொது கடன், பப்ளிக் டெட்னு சொல்லக்கூடிய பொது கடன், பப்ளிக் அதமாக இருக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றப்ப பொது செலவு, பப்ளிக் ரெவன்யூஸ் அப்படின்னு சொல்றப்ப பொது வருமானம், பொது வருவாய் அப்படிங்கிறது. இந்த 3 இருக்கு. இதுல அந்த பப்ளிக் ரெவன்யூ அப்படின்னு சொல்லும் போது நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர், சாரி, இந்த டாக்ஸஸ் வந்துடும். டாக்ஸஸ் அப்படின்னு சொன்னாவே இட் ஹாஸ் 2 டைப்ஸ். ஒன் இஸ் டைரக்ட், இன்னொன்னு இன்டைரக்ட். ஸோ இன்டைரக்ட் தான் நம்ம வந்து என்ன சொல்றோம்? ஜிஎஸ்டின்னு சொல்றோம். ஒரே ஒரு நியூஸ் எடுத்திருக்கோம், எவ்வளவு விஷயம் பேசியிருக்கோம் பாருங்க. இப்படிதான் நீங்க ப்ரிப்பேர் ஆகணும். ஒரு பேப்பர் ரீட் பண்ணும்போது, ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ரீட் பண்ணும்போது அது சம்பந்தப்பட்ட கூடுதல் தகவல்கள் அப்படின்னு இன்னும் கூட எலாபரேட் பண்ணலாம். இப்போ நான் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் பிரிட்டிஷ் இந்தியாவில் 1861 சொன்னேன். ஜேம்ஸ் வில்லியம்சன் அப்படிங்கிறவர் தான் ஃபாதர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் இன் இந்தியா. ஜேம்ஸ் வில்லியம்சன் அப்படிங்கிறவர் இந்த 1861ல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்ட் அப்படின்ற மாதிரி சொன்னப்போ, பிரிட்டிஷ் இந்தியா ஆக்ட்ல இன்கம் டேக்ஸ் ஆக்ட் இருக்குன்னு சொன்னோம். 1861 அப்படிங்கிறதுல இன்னொரு ஆக்ட் இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்ட். என்னது? ஹைகோர்ட் ஆக்ட். ஹைகோர்ட் ஆக்ட் 1861 அப்படிங்கிறது வந்து ஹைகோர்ட் ஆக்ட் அப்படின்றது இருக்கு. அதே மாதிரி கவுன்சில்ஸ் ஆக்ட், எக்ஸாக்ட்லி கரெக்ட். கவுன்சில்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது இருக்கு, ஹைகோர்ட் ஆக்ட்ன்றது இருக்கு. ஸோ 1861 அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அலெக்சாண்டர் கன்னிங்காம் அவருடைய தலைமையில. என்னது? ஏஎஸ்ஐ, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது 1861 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். கவுன்சில்ஸ் ஆக்ட் 1861 ஞாபகம் வச்சுக்கணும். பிரிட்டிஷ் இந்தியா ஆக்ட்ல இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1861 ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல வந்து இது ஹைகோர்ட் ஆக்ட் அப்படிங்கிறது 1861 ஞாபகம் வச்சுக்கணும். எவ்வளவு படிக்க வேண்டியிருக்கு பாருங்க. ஸோ 1961 அப்படிங்கிறதுல நம்ம சொன்ன இன்கம் டேக்ஸ் ஆக்ட் இன் இந்தியான்னு சொல்லி, அப்ப இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961. இதே 1961ல ஒரு முக்கியமான ஆக்ட் இருக்கு. என்ன ஆக்ட்? சேம் 1961ல டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட். 1961ங்கிறது டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வரதட்சணை தடை சட்டம். ஏன்னா அந்த ஜாயிண்ட் சிட்டிங் அப்படிங்கிறது 108 அப்படின்னு ஆர்டிகல் சொல்றோம் இல்லையா, அது கிட்டத்தட்ட 1961 ரொம்ப முக்கியம், 1978 அப்படிங்கிறது முக்கியம், 2002 அப்படிங்கிறது முக்கியம், இப்ப 2025 ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். ஸோ 4 முறை ஜாயிண்ட் சிட்டிங் அப்படிங்கிறது கூடியிருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். 1961, 1978, 2002, அதுக்கப்புறம் இப்ப 2025 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சரி, 1962, 1971, 1975 இந்த 3 என்னது?
1962, 1971, 1975 எல்லாமே டிஸ்கஸ்டு. நான் புதுசா ஒன்றும் கேட்கல. நான் இருக்கேனா கிளாஸ்ல? எஸ் ஆர் நோ? எஸ் சார். 1962, 1971, 1975ங்கிறது எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். ஜெர்மனில வெய்மர் அப்படிங்கிற ரிபப்ளிக்ல இருந்து நம்ம எடுத்திருப்போம். ஜெர்மனில வெய்மர் ரிபப்ளிக், அதான் 1962 இந்தோ சீனாவாருக்காக ஒரு எமர்ஜென்சி வந்துச்சு. 1971 இந்தோ பாகிஸ்தான் வார் அப்படிங்கறதுக்காக வந்துச்சு. 1975 அப்படிங்கிறது நம்ம சிவில் வார். ஸோ சிவில் வார் இன் இந்தியா, அதனால வந்துச்சு 1975. 3 காலகட்டம். இது வந்து எமர்ஜென்சினாவே ஜெர்மனில வெய்மர் ரிபப்ளிக் அப்படிங்கறத எடுத்துக்கணும். இன்னைக்கு உண்டான முதல் பக்க செய்தியில இதுதான் இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து மெயின் ஹெட்டிங்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, கரூர் அப்படிங்கிற அந்த விவகாரம் சிபிஐக்கு மாற்றம் அப்படிங்கறது குறித்து நம்முடைய மழைக்கால கூட்டத்தொடர் அப்படிங்கிறது நம்ம தமிழக சட்டப்பேரவையில நடந்துட்டு இருக்கு. தமிழக சட்டப்பேரவை அப்படிங்கிறது எந்த ஆண்டு முதல்ல எந்த ஆண்டு அப்படிங்கிறது கூடுச்சு? தமிழக சட்டப்பேரவை நேத்து கூட சொன்னேன் 1921. 1921 அப்படிங்கறதுல டீமோகிராஃபில என்னப்பா முக்கியமானது சொல்லுவோம்? 1921ல டீமோகிராஃபில த கிரேட் டிவைட் சொல்லுவாங்க. த கிரேட் டிவைடு, பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ 1920 டு 1922 அந்த காலகட்டத்தை என்ன சொல்லுவீங்க? 1920, 22 1920 நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க. அதான் சொல்றது, போட்டித் தேர்வுக்கு போட்டியே கிடையாது. உண்மையாவே சொன்னா போட்டித் தேர்வுக்கு போட்டியே கிடையாது. உண்மையா படிக்கிறவங்க ஒரு சிலர் தான் இருப்பாங்க. 10%, அதிகபட்சமே 10% தான் உண்மையா படிக்கிறவங்க. அதனால இப்ப பாருங்க, இந்த பியூ எக்ஸாம்ஸ் இப்போ ஒரு 60 போஸ்ட் கிட்ட வருதுன்னு வச்சுங்களேன். குறைஞ்சபட்சம் 600 பேர் தான் உருப்படியா படிப்பாங்க. எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க, எல்லாருமே படிப்பாங்க. ஆனா பாருங்க, நம்ம ஒரு விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஆனா நான் சொன்ன அந்த RRR, ரீடு, ரிவைஸ், ரீகால், அதே மாதிரி பிளானிங், ப்ரிப்பரேஷன், பிரசன்டேஷன், நேர்த்தியா இருக்கிறவங்க மட்டும் தான் ஜெயிப்பாங்க. முந்திக்கிட்டு ஆன்சர் பண்ணணும். எனக்கு தெரியும் நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி முந்திக்கிட்டு ஆன்சர் பண்ணணும். இங்க தெரியும்னு சொல்றவங்க ஜெயிக்க மாட்டாங்க, தெரியப்படுத்துறவங்க தான் ஜெயிப்பாங்க. நான் தான் அடிக்கடி சொல்றேன், பரீட்சைக்கு பாடம் படிப்பவர்களை விட பரிச்சயம் ஆகிறவங்க தான் பாஸ் ஆவாங்க. பரிச்சயம் ஆகுங்க, திரும்ப திரும்ப நல்லா படிச்சு பாருங்க. அப்ப கரூர் அப்படிங்கிறது யாருடைய, எந்த அந்த அரசர்களுடைய முந்தைய தலைநகரமாக இருந்துச்சு? கரூர் அப்படிங்கிறது சேராஸ் அப்படிங்கிறது. சேரர்களுடைய தலைநகர் எது? வஞ்சிங்க. சேரர்களுடைய தலைநகர் வஞ்சி. வஞ்சி தான் இப்ப வந்து கரூர் என்று அழைக்கப்படுகிறது. அப்ப கேரள புத்திரர்கள் என்று அழைக்கப்பட்டவங்க யாரு? சேராஸ் அப்படிங்கிறவங்க. சேரர்கள் பற்றிய அந்த மாதிரி இருக்கக்கூடிய 8 தொகை நூல் எது? 10 அப்படிங்கறதுல எத்தனை 10 கிடைச்சது, எத்தனை 10 கிடைக்கல? 8 10 கிடைச்சது சார். முதல் 10 கடைசி 10 கிடைக்கல. சோ 80 நூல்கள் அப்படிங்கிறது 8 10 அப்படிங்கிறது 10 சேர மன்னர்களை பற்றி 10 புலவர்கள் பாடியிருக்கிறாங்க அப்படிங்கறதுனாலதான் இது வந்து 10 என்று அழைக்கப்பட்டுச்சு. எங்க அந்த 8 தொகை நூல்கள்ல அகம்புறம் சார்ந்த நூல் எதுப்பா? சார் பரிபாடல் ஆசிரியர் யாரு? கீராந்தையார் இல்ல, கீரந்தையார். சோ பரிபாடல் நேத்து கூட நடத்தினேன். டிஇடி அவ்வளவு பேரும் வாய் மூடிட்டு இருக்கீங்க, சரியா? நேத்து கூட நடத்தினேன். பரிபாடல் அப்படிங்கிறது கீரந்தையார் அப்படிங்கிறது. சோ பறிக்கலாம், கீரைனாவே பறிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஈஸியா ஞாபகம் வச்சுங்கன்னு சொன்னேன். பரிபாடல் அப்படிங்கிறது கீரந்தையார். யூனிவர்ஸ் எப்படி உருவாச்சு, அந்த ஊல் அப்படிங்கறதெல்லாம் வச்சிருந்தாரு. நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம் வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த பரிபாடல் அப்படிங்கறதோட சிறப்பு என்ன? 8 தொகையில பரிபாடல் அப்படிங்கறதோட சிறப்பு என்ன? ஓங்கு அப்படிங்கிறது, சரியா? ஓங்கு பரிபாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக இது வந்து அகம்புறம் சார்ந்த நூல் அப்படிங்கிறது. எங்க அஜீனா சொல்லுமா? அஜீனா, 10 பாட்டுல எது வந்து அகம்புறம் சார்ந்த நூலு? 10 பாட்டுல எது அகம்புறம் சார்ந்த நூலு? 10 பாட்டுலே தான் நெடுநல் வாடை. நக்கீரர் எழுதிய நெடுநல் வாடை இன்னும் பரிச்சயமாகணும். அஜினால இன்னும் நல்லா பரிச்சயமாகணும். டக்குன்னு எடுக்கணும், ஸ்பீடா பண்ணணும். நானும் ஹியூமன் பீயிங் தானே, நான் என்ன பார்த்து வச்சுட்டா பண்றேன்? வெறும் பேப்பர் தான் கையில இருக்கு. ஆனா நான் இப்ப நான் அசோசியேட் பண்ணி வச்சுக்கேன். இந்த டேவை நான் ஸ்பெஷல் டேவா வச்சுன்னு. ஸோ ரெயினா இருக்கிறனால நமக்கு ரெகுலரா உள்ள கிளாஸ் மாதிரி பண்ணாம இரகுலரா பண்ணா இதுல இருந்தே இன்னும் ஏகப்பட்ட விஷயம் பேசிட்டு போலாம். அப்படியே ட்ரீயா, ஒரு பிரான்ச்சா, ஒரு ரூட்டா எடுத்துட்டு போனோம்னா ஏகப்பட்ட விஷயம் பேசலாம். இப்படி உருவானா மட்டும்தான் நம்ம போட்டித் தேர்வுல சாதிக்க முடியும். இல்லைன்னா நம்ம வந்து கொஸ்டின் பேப்பரை குறை சொல்றவங்களா மாறிட்டு போயிடுவோம். நம்ம எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தயாராகணும். நல்லா டெக்ஸ்ட் புக் படிக்கணும். டெக்ஸ்ட் புக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் புக் படிக்கணும். ஹேண்ட் புக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நல்லா தரவு பண்ணணும்.
நான் சொன்ன அந்த 5 பில்லர் தான். முதல்ல சிலபஸ், ரெண்டாவது ஸ்டடி மெட்டீரியல், மூன்றாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன், நான்காவது அதிகமான தேர்வுகள், 5 அப்படிங்கறது கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்ணணும். இப்படி பண்ணா 6 மாசம் தான் அரசு அதிகாரி அப்படிங்கிறது நிச்சயம். ஆனா என்ன பண்ணணும், அதுல இருந்து ஒருபோதும் பின்வாங்க கூடாது. அக்கார்டிங் டு திருவள்ளுவர் சொல்வார்ல திருக்குறள்ல 666, எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் திண்ணியர் ஆக பெறின் அப்படிங்கறத எடுத்துக்கிறோம். நான் முந்திக்கிட்டு பதில் சொல்லணும். யாரோ ஒருத்தவங்க சொல்லுவாங்க, நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாது. நான் சொல்றேன் சார், எனக்கு தெரியும் சார், நான் சொல்றேன் சார் அப்படின்னா போட்டி போட்டு ஜெயிக்கிறவங்க தான் அடிக்க முடியும். அப்ப கரூர் அப்படிங்கிறது பழைய வஞ்சி, கரூர் அப்படிங்கிறது நெசவு நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரூர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சோ இது 41 பேர் இறந்திருக்கிறாங்க. சிபிஐக்கு உத்தரவு. யாரு சொல்லுவா? சிபிஐ அப்படிங்கறதுடைய தற்போதைய இயக்குனர் யார்? Who is at present the director of CBI? நேத்து கூட சொன்னேன், எவ்வளவு தாமதம் பாருங்க. பிரவீன் சுல்தான். நம்ம பிரவீன் சுல்தான் சார். பிரவீன் சுல்தானா? பிரவீன் சூட் பா, அவர் பேரு பிரவீன் சூட். பிரவீன் சூட். அதான் சொல்றது, செந்தமிழும் நாப்பழக்கம், சரியா, சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். நிறைய பேசணும், நிறைய பேசினாதான் கிளாரிட்டி கிடைக்கும். நல்லா கிளியரா பேசலாம். நான் பேசுறது கிளியரா இருக்கா இல்ல விட்டு விட்டு கேக்குதா? எனக்கும் மழைதான். கிளியரா இருக்கு சார். ஓகே, நான் பேசுறது வந்து கரெக்டா ரீச் ஆகுதா இல்ல நானே வாய்க்குள்ளே முழுங்கிக்கிறேனா? சார் ரீச் ஆகுது சார். ரீச் ஆகுதுமா? நான் சொல்றது கிளியரா ரீச் ஆகுதா? ரீச் ஆகும், கண்டிப்பா ரீச் ஆகும். நான் சொல்றது பிரவீன் சூட் அப்படிங்கறது, அந்த சூட் இட்டு வரைக்கும் கிளியரா கேக்குதா? அப்ப கரூர் நெரிசல் அப்படிங்கறத எடுத்துக்கணும். சோ விஜய் அப்படிங்கறது தாமதம் தான் காரணம் அப்படின்ற மாதிரி நேத்துக்கு பேரவையில பேசியிருக்கிறாங்க, வச்சிருக்காங்க. சோ முக்கியமானது. அதே மாதிரி ரகோபூர் அப்படிங்கிற தொகுதியில தேஜஸ்வி யாதவ் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாராம். அண்ணாமலை சொல்லுப்பா, தேஜஸ்வி யாதவ் அப்படிங்கிறவர் எந்த மாநிலத்துல எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார்? அண்ணாமலை. தேஜஸ்வி யாதவ் அப்படிங்கிறவர் எந்த மாநிலத்துல எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார்? சாதாரண கேள்விதான் கேட்டிருக்கேன். படிக்கணுமா இல்லையா? பாஸ் ஆகணுமா இல்லையா? திரும்ப திரும்ப நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்ல. பீகார்ல, பீகார் அப்படிங்கிற மாநிலத்துல எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் தான் யாரு சார் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா இந்த தேஜஸ்வி யாதவ். தேஜஸ்வி யாதவ் அப்படிங்கிறவர் எந்த கட்சி? மீட் பண்ணப்பா தம்பி அண்ணாமலை, மீட் பண்ணப்பா. ஆன்சர் தெரிஞ்சா ஆன் பண்ணலாம். ராஷ்டிரிய ஜனதாதள் அப்படிங்கிற ஒரு கட்சியினுடைய தலைவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தேஜஸ்வி யாதவ் அப்படிங்கிறவர். சோ அங்க யார் யாருக்கு இடையில கூட்டணி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒரு பக்கம் காங்கிரஸ், சோ இந்த மாதிரி ராஷ்டிரிய ஜனதாதள், இந்த பக்கம் பிஜேபி அண்ட் ஐக்கிய ஜனதாதள் பார்த்தோம். இந்த ஐக்கிய ஜனதாதள் அப்படிங்கறதுடைய முன்னாள் முதலமைச்சர் யாருப்பா? நிதிஷ்குமார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். சரி, இந்த பீகாரோடைய பழைய பெயர் என்ன? பீகாரோட பழைய பெயர் அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பாடலிபுத்திரம். பீகாரோட பழைய தலைநகர் பெயர் பாட்னான்றது இப்ப இருக்கிறதானே என்ன ஜீனா? பழைய தலைநகர்ன்றது பாடலிபுத்திரம். இப்ப இருக்கிறதானே பாட்னா, இப்ப இருக்கிறதா பாட்னா தலைநகர் அப்படிங்கிறது. சோ பாடலிபுத்திரம் அப்படிங்கிறது அஜினா யாருடைய அந்த மாதிரி தலைநகராக இருந்துச்சு? குப்தா டைனஸ்டி அப்படிங்கிற தலைநகர். குப்தா அப்படிங்கிற வம்சத்தை தொற்றுச்சவர் யாரு? டைனஸ்டியை தொற்றுச்சவர் யாரு? வம்சத்தை தொற்றுச்சது யாரு? ஸ்ரீகுப்தர். அப்படி டைனஸ்டியை தொற்றுச்சவரு கடவுட்சகனா? முதலாம் சந்திரகுப்தர். இப்பெல்லாம் அடிச்சு வந்தா பாஸ் ஆக முடியாது அஜினா, கவனமா அடிக்கணும், கவனமா அடிக்கணும். வம்சத்தை தோற்றுவிச்சவர் அப்படிங்கிறது வந்து ஸ்ரீகுப்தர். டைனஸ்டி அப்படிங்கிற அந்த பேரரசை உருவாக்குனவர் முதலாம் சந்திரகுப்தர். முதலாம் சந்திரகுப்தர். சோ ஸ்ரீகுப்தர், கடவுட்சகன், முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர், அதுக்கப்புறம் குமாரகுப்தர், அதுக்கப்புறம் இது விஷ்ணுகுப்தர், சாரி ஸ்கந்தகுப்தர், ஸ்கந்தகுப்தருக்கு அப்புறம் விஷ்ணுகுப்தா அப்படிங்கறதெல்லாம் படிச்சிருக்கோம். நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும், சரியா? இன்னும் நல்லா படிக்கணும். தேஜஸ்வி யாதவ் ரகோபூர் அப்படிங்கிற தொகுதியில போட்டியிடுறாராம். ரகோபூர் அப்படிங்கிற தொகுதியில தேஜஸ்வி யாதவ் அப்படிங்கிறவர் போட்டியிடுறார். சோ மதுரை மாநகராட்சி அதனுடைய மேயர் வந்து ராஜினாமா பண்ணிருக்கிறாங்க. இந்திராணி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஏன் சார் அப்படின்றது இன்னைக்கு அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்துச்சு. சோ மதுரை மாநகராட்சி யார் சொல்லுவா? தமிழகத்துல தற்போது எத்தனை மாநகராட்சிகள் உள்ளன? தமிழகத்துல தற்போது எத்தனை மாநகராட்சி?
27. கைல்வெளி கடைசியா உருவான 2 அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாநகராட்சிகள் இது. ராமநாதபுரம் பெரம்பலூர் சார். ராமநாதபுரம் பெரம்பலூர் அப்படிங்கிறது மாநகராட்சி அப்படிங்கறதுனுடைய தந்தை அப்படின்னா யார சொல்லுவீங்க? மாநகராட்சியினுடைய தந்தை. ரிப்பன், லார்ட் ரிப்பன். அது லோக்கல் செல்ஃப் கவர்மெண்டோட ஃபாதர். அவர் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்டோட ஃபாதர் தான் ரிப்பன் பிரபு. நான் சொல்றது மாநகராட்சியினுடைய தந்தைனாவே மேயர் தான் எடுத்துக்கணும். மாநகராட்சி அப்படின்னாவே மேயர். அப்ப மாநகராட்சி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சரி, யாரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இந்த உள்ளாட்சி அரசாங்கம் அப்படிங்கறதுல எந்தெந்த அமெண்ட்மெண்ட் வரும்? கைல்வெளி உள்ளாட்சி அரசாங்கத்துல எந்தெந்த அமெண்ட்மெண்ட் வரும்? 73rd and 74th amendment அப்படிங்கிறது 1992 இல்லையா? சோ 73rd amendment அப்படிங்கிறது எதை டீல் பண்ணும்? பஞ்சாயத்து சார். சரி, பஞ்சாயத்து ராஜ் முறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாரு? பல்வந்த் ராய் மேத்தா. பல்வந்த் ராய் மேத்தா எத்தனை அடுக்கு சொல்றாரு? சார் அவர் 3 அடுக்கு சொன்னார் சார். 3 அடுக்கு சொல்றாரு. பல்வந்த் ராய் மேத்தா அப்படிங்கிறது எந்த வருஷம் ரிப்போர்ட் கொடுத்தாரு? 58 சார். 1957ல உருவாக்கி 58ல ரிப்போர்ட் கொடுப்பாங்க. எஸ். சோ அது எங்க முதல்ல எந்த மாநிலத்துல அது வந்து பாத்தீங்கன்னா அமுல்படுத்தப்பட்டது? ராஜஸ்தான் சார். ராஜஸ்தான்ல எந்த டிஸ்ட்ரிக்ட்ல? நாகூர். நாகூர் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல எந்த வருஷத்துல? 59 சார். சோ 1959 அப்படிங்கறதுல எந்த தேதியில? டக்குனு ஞாபகம் வரல சார். சாரி. அக்டோபர் 2 காந்திஜி பிறந்த வருஷம். ஓகே சார். இந்த காந்திஜி பிறந்த நாள் அக்டோபர் 2 1959 அப்படிங்கிறது ராஜஸ்தான்ல நாகூர் டிஸ்ட்ரிக்ட்ல. ஃபாலோடு பை ஆந்திர பிரதேஷ் சார். எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஆந்திர பிரதேசத்துடைய தற்போதைய முதலமைச்சர் யாரு? சந்திரபாபு நாயுடு. சந்திரபாபு நாயுடு எந்த கட்சி? தெலுங்கு தேசம். தெலுங்கு தேசம் பார்ட்டி அப்படிங்கிறது. துணை முதலமைச்சர் பவன் கல்யாண். பவன் கல்யாண் என்ன அந்த மாதிரி கட்சி? ஜனசேனா சார். சோ ஜனசேனா அப்படிங்கிறது. இன்னைக்கு ஆந்திர பிரதேசத்துல ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்குது. என்னது? நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள், நரேந்திர தாமோதர் தாஸ், அந்த மோடி அவர்கள் அப்படிங்கிறவங்க இன்னைக்கு எங்க விஜயம் பண்ணிருக்காங்க. சோ அங்க வந்து நலத்திட்ட உதவிகள் அப்படிங்கறது நிறைய இன்னைக்கு செய்யறதாக இன்னைக்கு நியூஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அது நாளைக்கு பேப்பர்ல வரும். சரிங்களா? சோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆந்திர பிரதேசத்தோட தலைநகர் இது அமராவதி. அமராவதி அப்படிங்கிறது. ஆந்திர புத்திரர்கள் என்று அழைக்கப்பட்டவங்க யாரு? பல்லவாசா சார். பல்லவாசா. ஆந்திர புத்திரர்கள் அப்படின்னு சொன்னாவே சாதவாகனர்கள். சரியா? சாதவாகனர்கள் அப்படின்றவங்க ஆந்திர புத்திரர்கள். அவங்களோட தலைநகர் தான் சாதவாகனருடைய தலைநகர் தான் பிரதிட்டான் அப்படிங்கறத எடுத்துக்கணும். ஆந்திரா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. தெலுங்கானா அப்படிங்கிறது முக்கியமானது. ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கறதுல இருந்து தெலுங்கானா அப்படிங்கிற மாநிலம் பிரிக்கப்பட்டது இல்லையா? சோ 2 பேருக்கும் காமனா 2020ல இருந்து 24 வரைக்கும் ஹைதராபாத் இருந்தது தலைநகராக. 2024க்கு பிறகு இப்ப அமராவதி அப்படிங்கிறது ஆந்திர பிரதேசத்துக்கும் தெலுங்கானா அப்படிங்கிறதுக்கு ஹைதராபாத் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல முக்கியமான விஷயங்கள் பார்த்துட்டு போறோம். அதுல கூடுதல் விஷயங்கள் அப்படிங்கறத பேசிட்டு போறோம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. நல்லா படிங்க. கேள்வி கேட்டா பதில் கொடுங்க. சோ திரும்ப ரீகால் பண்ணுங்க. நல்லா படிச்சா பரிச்சயமானா பாஸ் ஆயிடலாம். தொடர்ந்து ஒரு 6 மாசமாவது படிக்கணும். நான் அடிக்கடி சொல்றேன். சும்மா இந்த ஒரு 3 மாசம் 4 மாசம்லாம் படிச்சுட்டு எனக்கு ரிசல்ட் வரலன்னு சொல்லக்கூடாது. ஒரு டிகிரி நார்மலா படிக்க டிகிரியே நம்ம 3-4 வருஷம் படிக்கிறோம். மாஸ்டர் டிகிரி படிச்சா அது 5-6 வருஷமா மாறுது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் ஆகுது, ஒரு 6 மாசம் 1 இயர் ஆகுது நல்லா பரிச்சயமாகணும். பரிச்சயமானதான் பாஸ் ஆக முடியும். போட்டித் தேர்வுகள் கொட்டி கிடக்கு. இப்பவே போலீஸ் எக்ஸாம் இருக்கு, எஸ்ஐ எக்ஸாம் இருக்கு, இப்ப NTPC எக்ஸாம்ஸ் அறிவிச்சிருக்காங்க. ஒரு 8,000 போஸ்ட்டுக்கு மேல. அடுத்த மாசம் BO வருது. ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா TET இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ வந்து CRBF போட்டிருக்காங்க. டிஃபென்ஸ்ல நிறைய இருக்கு, SSCல இருக்கு, ரயில்வேல இருக்கு, பேங்கிங்ல இருக்கு, UPSCல இருக்கு. ஏகப்பட்ட போட்டித் தேர்வுகள் இருக்கு. ஸோ யாராவது கவனமா அடிச்சீங்கன்னா ஈஸியா அடிச்சிடலாம். கவனமா. சரி, போக்குவரத்து துறை அமைச்சரை பத்தி சொல்லியிருக்காங்க. நம்ம அமைச்சர்கள் இப்ப ரீசெண்டா பார்த்தோம். யாரு தமிழ்நாட்டோட போக்குவரத்து துறை அமைச்சர்? இந்தியாவோட போக்குவரத்து துறை அமைச்சர் யாரு? சாலை மற்றும் சிவசங்கர் அப்படிங்கிறது தமிழ்நாடு. இந்தியாவுக்குமா சாலை போக்குவரத்து? சோ நிதின் கட்காரி. எஸ், சரண்யா. நிதின் கட்காரி அப்படின்றவர் தான் ரொம்ப முக்கியமானவர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சரண்யாவா? மதுரை மாநகராட்சி மேயர் ராஜினாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திராணி அப்படிங்கிறது. சோ இந்தியாவில் தோன்றிய முதல் மாநகராட்சி எதுன்னு தெரியுமா? இந்தியாவிலேயே தோன்றிய முதல் மாநகராட்சி மெட்ராஸ் அப்படிங்கிறது 1687 அப்படிங்கறதுல உருவாச்சு. 1688ல அது செயல்பட ஆரம்பிச்சது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்க. கரூர் சம்பவம் இன்னைக்கு நிறைய பேசப்பட்டிருக்குது. மெகா கூட்டணி அமைத்தாலும் மக்கள் பாடம் புகட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கறது என்ன பண்ணிருக்காரு, சவால் விட்டுருக்காரு. ரகோபூர் அப்படிங்கிற தொகுதியில தான் தேஜஸ்வி யாதவ் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. ஸோ தேர்தலில் போட்டியிடவில்லை அப்படின்னு சொல்லி பிரசாந்த் கிஷோர். இந்த பிரசாந்த் கிஷோர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ நிறைய அந்தமாக இருக்கக்கூடியது. ஸோ எலெக்ஷன்ஸை பத்தி முன்கூட்டியே நல்லா திட்டமிடுதல் அப்படிங்கிற காரியத்தை பத்தி பண்றவர் வைக்கிறவர். அடுத்து உச்சநீதிமன்ற கண்காணிப்பு குழுவில் தமிழக அதிகாரிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உச்சநீதிமன்ற கண்காணிப்பு குழு அப்படிங்கிறது இருக்கு. உச்சநீதிமன்றம் அப்படின்னாவே எந்த பார்ட்ல வரும்பா? உச்சநீதிமன்றம்ன்றது எந்த பார்ட்ல வரும்? பார்ட் 5 அப்படிங்கறதுல ஆர்டிகல் எதுல வரும்? 124, 147. சோ 124, 147, 124, 147. உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது ஆரம்பத்துல எங்க இருந்தது? ஆரம்பத்துல கல்கட்டால சார். சோ கல்கட்டா, வெஸ்ட் பெங்கால்ல கல்கட்டால இருந்தது. எந்த வருஷம் ஆரம்பிக்கப்பட்டது? 1774. 1774ல யாரு சிஜிஐ? சார் எலிசா இம்பே. சார் எலிசா இம்பே. எப்போ வந்து நம்ம டெல்லிக்கு மாற்றம் செய்யப்பட்டது? 26th January 1950. சோ 26 January 1956 அப்படிங்க சார் 1950. சோ எப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஹியரிங் நடந்தது? 28th January 1950. சோ 26 January 1950 அப்படிங்கிறது. அப்ப யாருமா சிஜிஐ? HJ ஹானியா. HJ கானியா. சோ நவ at present BR கவாய். BR கவாய் எத்தனையாவது? 52nd சார். 52nd அப்படிங்கிறது. சோ பிரசிடென்ட் இஸ் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் வந்து representatives of people இல்லையா? president is appointed by representatives of people அப்படின்றது. லோக்சபா, ராஜ்யசபா and state legislative assembly all members அப்படிங்கறவங்க indirect election அப்படின்ல கொடுக்குறாங்க. கலெக்ட் இது அதான் சொன்னோம், எலக்டோரல் அதமாக இருக்கக்கூடியது. சோ யாருங்க வந்து நம்ம சிஜிஐ அப்பாயின்மெண்ட் பண்றது? பிரசிடென்ட் சார். பிரசிடென்ட். யாரு வந்து அந்த தேர்ந்தெடுப்பு குழு ரெக்கமெண்ட் கமிட்டி? கொலிஜியம். கொலிஜியம் எந்த வருஷம்? 1993. 1993ல வேற நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படிங்கறதுடைய அவருடைய அந்த தலைவர் யாராக இருக்கணும்? ரிட்டையர்ட் ஜட்ஜா இருக்கணும். ரிட்டையர்ட் ஜட்ஜ்னா எதுல ரிட்டையர்ட் ஜட்ஜ்? சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜா இருக்க கூடாது, சிஜிஐ இருக்கணும். உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதியாக இருக்கிறவங்க தான். ஏன்னா அவங்களுடைய பதவி காலம் அப்படிங்கிறது வந்து 70 வயது வரை. ஏன்னா 65 வயசுல அவங்க ஓய்வு பெறுவாங்க. இங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 years அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. NHRC. சோ NHRCங்கிறது கான்ஸ்டிடியூஷனல் பாடியா நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடியாப்பா? NHRCங்கிறது கான்ஸ்டிடியூஷனல் பாடியா நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடியா? சார் நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடினாவே ஆர்டிகல்ஸ் இருக்குமா இருக்காதா? இருக்க கூடாது. சோ அடுத்து பாருங்க மகாராஷ்டிராத்துல. எஸ்மா சூப்பர். சோ மகாராஷ்டிராத்துல 6 கோடி வெகுமதி அறிவிக்கப்பட்ட நக்சல் தலைவர் சரண். 6 கோடி வெகுமதி அறிவிக்கப்பட்ட நக்சல் தலைவர் சரண் அடைஞ்சிருக்கிறாரு. சோ சத்தீஸ்கர்ல 78 பேர் சரண் அடைஞ்சிருக்கிறாங்க. சோ 312 நக்சலைட்டுகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. சோ நக்சலைட்டுகளுக்கு எதிராக நம்ம இந்திய அரசு ராணுவம் எடுத்த நடவடிக்கை, அந்த ஆபரேஷனோட பேர் என்ன? நக்சலைட்டுக்கு எதிராக ஆபரேஷன் அப்படிங்கறது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அந்த இம்ப்ளிமெண்ட் அந்த இதுக்கோட பேர் என்னன்னு கேட்டிருக்கேன். சரி தெரிஞ்சுட்டு வாங்க. அடுத்து ஐநா மனித உரிமைகள் கவுன்சில் உறுப்பினர் பதவி 7வது முறையாக இந்தியா தேர்வா. மனித உரிமைகள் கவுன்சில்ல ஐக்கிய நாடுகள் சபை அப்படிங்கிற யுஎன்ஓ. யுஎன்ஓக்கு பேர் வச்சது யாருன்னு தெரியுமா? எல்லாம் வேடிக்கை பாக்குறீங்க. நான் கேட்டுட்டு இருக்கிறதுனால ரொம்ப பால்வாடி பேசிக் கொஸ்டின் தான் கேட்கிறேன். ஒரு போட்டித் தேர்வுக்கு தயாராகணும். இப்பதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி இருக்கீங்க. பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட். பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் அப்படிங்கிறவர் தான் ஐநா சபைக்கு பேர் வச்சாரு. ஐக்கிய நாடுகள் சபை அப்படிங்கறதோட ஹெட் குவார்டர் எங்க இருக்கு? யுஎன்ஓ. அதோட ஹெட் குவார்டர் நியூயார்க் அப்படிங்கிறது யுஎஸ்ஏல நியூயார்க் அப்படிலாம் இருக்கு. எந்த வருஷம் உருவாச்சு? 1945. 45ல எந்த டேட்ல உருவாச்சு? அக்டோபர் 24. சோ அக்டோபர் 24 அப்படிங்கிறது என்ன தினமாக அனுசரிக்கப்படுது? யுஎன்ஓ டே. ஏன் இவ்வளவு தயக்கம்? சோ எப்போ வந்து பாத்தீங்கன்னா முத எல்லா நாடுகளும் உறுப்பு நாடுகள் எல்லாம் கையெழுத்து போட்டாங்க? அக்டோபர் 30 சார். அக்டோபர் 30 அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். 50 நேஷன்ஸ், அதுல இந்தியா இன்க்ளூடிங் இந்தியா. சோ இப்போ எவ்வளவு நேஷன்ஸ் இருக்காங்க தெரியுமா ஐக்கிய நாடுகள் சபையில? 196. 196 193. ஓகே சார். 193. யாருமா இப்ப அதோட சீஃப் ஜெனரல் செக்ரட்டரி?
யூஎனோட இப்போ பொதுச் செயலர் ஆண்டனியோ குட்ரஸ் அப்படிங்கிறவர் இருக்காரு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஐநா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அதுல இருக்கக்கூடிய சப் என்னென்னமா இருக்கு அப்படிங்கிறது. பிரிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா. பிரிக்ஸ் கூட்டமைப்பு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஸோ 2009ல. பிரிக்ஸ் அப்படின்னாவே பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, சவுத் ஆப்பிரிக்கா, இப்ப 11 நாடுகள் இருக்கிறாங்க பிரிக்ஸ் அப்படிங்கிற கூட்டமைப்பு. ஸோ பிரிக்ஸ் மாநாடு கடைசி எங்க நடந்துச்சு? இதெல்லாம் நடத்தணுங்க கைவடி, இதெல்லாம் நடத்தணுமா இல்லையா? எல்லாருக்கும் தான் அவ்வளவு மெனக்கட்டும். நோட்டுக்குள்ள இருக்கு. பிரிக்ஸ் அப்படிங்கிறது ரஷ்யால தான் நடத்துனாங்க. பிரிக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ பிரிக்ஸுக்கு எதிராக அப்படிங்கிறது யாரெல்லாம் பிரிக்ஸ்ல கூட்டு சேர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் அதிபர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ நாடுகள் முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. மழை, இங்கிலாந்து பாகிஸ்தான் ஆட்டம் கைவிடப்பட்டதுன்னு சொல்றாங்க. அப்துல் கலாம் பிறந்த தினம் குடியரசுத் தலைவர் பிரதமர் மரியாதை அப்படிங்கிறது. ஸோ 1931. ஸோ அக்டோபர் 15ல பிறந்தாரு. ஜூலை 27, 2015ல இறந்தாரு அப்படிங்கிறது. ஸோ ரொம்ப முக்கியமானது ஏபிஜே அப்துல் கலாம். ஏபிஜே அப்துல் கலாம் பிறந்த நாள் என்ன நாளாக அனுசரிக்கப்படுது? ஸ்டூடெண்ட்ஸ் டேன்னு சொல்லக்கூடாதுமா. இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் டேன்னு சொல்லணும். என்னமோ ஸ்டூடெண்ட்ஸ் டேன்னு சொல்றீங்க, அப்படி சொல்லக்கூடாது. சோ அடுத்து ஆப்கானிஸ்தான்ல பாகிஸ்தான் எல்லையில மீண்டும் மோதல் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான். சார் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இந்த எல்லை கோடுக்கு பேர் என்ன? நேத்து கூட சொன்னேன். டூரண்ட் லைன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியாவுக்கும் அந்தமாக இருக்கக்கூடியது ஆப்கானிஸ்தானுக்கும் டூரண்ட் தான். பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் டூரண்ட் தான். அப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ரெட் கிளிஃப் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் மக்மோகன் லைன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சோ அதே மாதிரி காற்றில் கரியமில வாயு அளவு புதிய உச்சம் ஐநா சபை சொல்லியிருக்கு. கரியமில வாயு அப்படின்னா என்ன கேஸ்? கார்பன் டை ஆக்சைடுங்க. கரியமில வாயுனாவே கார்பன் டை ஆக்சைடு. சோ கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது என்ன கேஸ் என்று அழைக்கப்படுது? கிரீன் ஹவுஸ் அப்படிங்கிற பசுமை இல்ல வாயு அப்படின்னு அழைக்கப்படுகிறது கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது. 1960ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் வளிமண்டலத்தில் உள்ள கரியமில வாயு உயர்வு விகிதம் தற்போது 3 மடங்காகியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது ஆபத்து தான். 2024ஆம் ஆண்டில் கரியமில வாயு மட்டுமின்றி மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு போன்ற பசுமை குடில் வாயுக்கள், ஏன்னா மீத்தேன்னு சொல்லலாம், நைட்ரஸ் ஆக்சைடு சொல்லலாம், இதெல்லாம் வந்து பசுமை இல்ல வாயுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரீன் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ சிரியாவோட அதிபர் ரஷ்ய அதிபரை சந்திச்சிருக்கிறார், விளாடிமிர் புதின் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. அவரோட இடைக்கால அதிபர் அல்சாரா மாஸ்கோ அப்படிங்கிறவர் சிரியா அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஒரு முக்கியமான நாடு, உலக நாடுகள். அப்துல் கலாமோட 94வது பிறந்தநாள் அப்படிங்கறத நம்ம நேற்றைய தினம் பார்த்தோம். 94வது பிறந்த நாள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ முக்கியமானது இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம கூடுதல் விஷயங்கள் அப்படிங்கறது பேசி இருக்கிறோம். சரியா? கூடுதல் விஷயங்கள் இதான் கரண்ட் அஃபேர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் மறுபடியும் சொல்றேன், பரீட்சைக்கு நல்ல பரிச்சயமாகுங்க. சரியா? நல்லா படிக்கணும், திரும்ப ரீகால் பண்ணணும், நிறைய கொஸ்டின் பேப்பர் அடிக்கணும், நல்லா அசை போட்டுட்டே இருக்கணும். பசு அப்படிங்கறத நம்ம கத்துக்க வேண்டியது. நல்லா அசை போடும். முதல்ல நுனிப்புள் மேயும் அப்புறம் அசை போடும். ரெண்டுமே இருக்கணும். முதல்ல ஒரு கிளான்ஸ் படிச்சுட்டு போகணும். எல்லாருமே போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கிறவங்க முதல்ல ஒரு கிளான்ஸ் படிச்சுட்டே போகணும். அதுக்கப்புறம் அசை போடணும். அசை போடுதல் என்றால் என்ன? ரீட், ரிவைஸ், ரீகால் தான். இந்த ரிவைஸ் அண்ட் ரீகால் இல்லைன்னா ஒரு முறை படிச்சுட்டு போனீங்கன்னா மறந்து போயிடும் திரும்ப. இன்னொன்னு அசோசியேஷன். ஒரு வருஷம்னா, ஒரு நபர்னா, ஒரு கான்டெக்ட்னா அதை பத்தி நம்ம கிளியரா அதோடு தொடர்புடைய கூடுதல் விஷயங்கள் எல்லாம் படிச்சுட்டு போனோம். இப்படி படிச்சாதான் நம்ம ஜெயிக்க முடியும். சோ இன்னைக்கு 8th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது சிவிக்ஸ் நடத்துமாப்பா. நேற்றுக்கு வந்து 3rd டேர்ம் முடிச்சிட்டோம்ல, 7th ஸ்டாண்டர்ட். ஸோ 7th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது ஓகேமா. கயல்விழி இப்போ ஒரு 5 minutes அப்படியே ரீகால் பண்ணுங்க. இன்னைக்கு நடத்துனதை ரீகால் பண்ணுங்க. நான் அதுக்குள்ள அப்படியே அந்த லைவ் மட்டும் நான் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த 5 minutes பேசுங்க பாப்போம்.